ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன் அப்படின்ற இந்த ஒரு வாக்கியத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்க, இன்க்ளூடிங் மீ அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் ஜென்யூனான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்காது. ஆன்லைனில் பார்ட் டைமாக ஒரு 5 ஜாப்ஸில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சம்பாத்தியம் வந்து ஈட்ட முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆன்லைனில் பார்ட் டைமில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஏர்ன் பண்ணக்கூடிய என்னெல்லாம் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் கௌதம், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் டெக்லான்சர் யூடியூப் சேனல். இது போல ஆசமான கண்டென்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போல ஆசமான கண்டென்ட்ஸ் உங்க ஸ்மார்ட் போன் வந்து தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடியது டேட்டா என்ட்ரி பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் 95% ஆஃப் டேட்டா என்ட்ரி வந்து ஆன்லைனில் வந்து ஃபேக்காக தான் வந்திருக்கும். தயவுசெய்து அதை வந்து பண்ணாதீங்க. அதையும் தாண்டி நிறைய ஜாப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. அது மூலியமாக நீங்கள் வந்து பணம் ஈட்ட முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோஸை ஆன்லைனில் செல் பண்ணி உங்களால் வந்து காசு ஈட்ட முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆமாங்க, கண்டிப்பாக அதுதான் உங்களுக்கு வந்து கேட்டுச்சு. நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணி அதை வந்து யாராவது அந்த ஃபோட்டோஸ் வந்து வாங்கினாங்க அப்படின்னா மினிமம் 1000 ரூபாயிலேருந்து உங்களால் வந்து earn பண்ண முடியும். ஸோ நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பேர் பார்த்தீங்கன்னா ஷட்டர்ஸ்டாக். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வெப்சைட் ரொம்ப அஃபிஷியல் பாப்புலரான வெப்சைட் இது. ஸோ அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து அவங்க அதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து யாருக்காவது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ வந்து வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயிலேருந்து earn பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலமாக சைன் அப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள். அதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து கேட்கும். நீங்கள் நேச்சுரலாக வந்து ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ்லாம் வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோஸை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் வேறு ஏதாவது கிளைண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த ஃபோட்டோஸை நீங்கள் டேரெக்டாக அவங்கள்ட்ட வந்து சேல் பண்ணலாம். அதன் மூலயமா மினிமம் ஒரு 1000 ரூபாயில் வந்து எவ்வளோ நாள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து earn பண்ணலாம். இதன் மூலிமா சூப்பரான வேலை ஆன்லைன்லேருந்து earn பண்ண முடியும். ஸோ இரண்டாவது விஷயம் எப்படி வந்து ஆன்லைனில் earn பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் எப்படி நான் வந்து earn பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. எஸ், நீங்கள் வந்து செல்லர் வந்து ஆகலாம். ஸோ அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து செல்லர் வந்து ஆக முடியும். ஸோ அதுக்குண்டான லிங்க்ஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி வந்து செல்லர் ஆகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் காமர்ஸ் சைட்ஸ், அதாவது அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி ஃபாரின் வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேஜெட்ஸ் வந்து விற்பாங்க. அந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கம்மியாக வந்து தான் இருக்கும். அந்த மாதிரி சேல் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கேஜெட்ஸ் கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை அமேசானில் நீங்கள் வந்து சேல் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸும் நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் வந்து தேவைப்படும். இப்போ பார்க்கக்கூடியது எல்லாத்துலையும் கண்டிப்பாக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக வந்து வேணும். அதனால் மறக்காமல் இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு எது வந்து சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி ஃபாரின் வெப்சைட்ஸில் இம்போர்ட் பண்ணி இங்கே அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் நிறைய பேர் வந்து சேல் பண்ணிட்டு சூப்பரான ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து பாட்டுட்டு இருக்காங்க. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ மூன்றாவது ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெலர். ஆமாங்க, ரீசெலர் அப்படின்னா என்னன்னா ஆல்ரெடி வாங்கின ஒரு பொருளை வந்து செகண்ட் ஹேண்டாக நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து மாற்றி வருது. நீங்கள் ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி. ஸோ இது எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OLX வந்து நமக்கு வந்து இருக்கு இல்லையா. ஸோ இந்த OLX வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுடைய செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் எது வந்து சிறந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த பொருட்களை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதை வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் யார்கிட்டையாவது நீங்கள் வந்து கைமாற்றி விடலாம். ஒரு 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா ப்ராஃபிட் வந்து நீங்கள் வச்சுட்டு அது எவ்வளோ நாள் வந்து வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றி விடலாம். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸையும் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சின்ன பொருளுக்கு மட்டும் இல்லை, காரு, பைக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் இந்த மாதிரி வந்து கமிஷன் பிஸ்னஸ் நிறைய பேர் வந்து OLXலேயே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி கைமாற்றி விடுற விஷயம் வந்து இந்த மாதிரி OLX இது போல உங்களுக்கு இந்த ஆட் போஸ்டிங் வெப்சைட்ஸ் இல்லை ஆப்ஸ்லையும் வந்து பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க, லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன் ரீசெல்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் இதையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. டொமைன் ரீசெல்லிங்னா என்ன அப்படின்னா, டொமைன் அப்படின்றது நமக்கு தெரியும், www.google.com அப்படின்னு போடுறோம் இல்லையா. இந்த மாதிரி இதுதான் டொமைன். ஒரு வெப்சைட்டுக்கு கண்டிப்பாக ஒரு டொமைன் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த டொமைன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்கச்சக்கமான ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டொமைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டார்கெட் பண்ண நமக்கு ரொம்ப அதிகமான காசு வந்து கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் இல்லை மல்டிநேஷ்னல் கம்பெனிஸு இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுடைய பேரில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா, டொமைன் நேம் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேரில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். சப்போஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நீங்கள் வாங்கின பேரில் ஏதாவது ஒரு கம்பெனி வந்து இருக்குன்னா அவங்க கம்பெனிக்கு அந்த டொமைன் வந்து கிடைக்காது. ஸோ ஆப்வியஸாக அவங்க வந்து அந்த டொமைன் வந்து யார் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் வந்து பார்ப்பாங்க. சப்போஸ் அந்த டொமைன் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொமைன் வந்து வாங்குவாங்க. பல லட்சங்கள் பல கோடிகள் கொடுத்து கூட வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸோட டொமைன் நேம்ஸ்லாம் வந்து நிறையா நம்மள மாதிரி ஆட்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அது வந்து யார் வந்து வாங்கியிருக்காங்க அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிஸே உங்களை டேரெக்டாக வந்து ரீச் பண்ணுவாங்க. இதன் மூலியமாக நீங்கள் வந்து பெரிய அமௌண்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஒரு ஹாட்டான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்டர்நெட் பொறுத்தவரையும். மறக்காமல் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ கடைசி பார்க்கக்கூடிய 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் மற்றும் யூடியூப். எஸ், பிளாகர்ஸ், யூடியூபர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைனில் இன்னொரு சூப்பரான விஷயம். பார்ட் டைமாகவும் பண்ணலாம், ஃபுல் டைமாக வந்து பண்ணலாம். ஸோ பிளாகிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில் வந்து அதாவது எழுதக்கூடிய உங்களுக்கு ஸ்கில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிளாக்ஸ் நீங்கள் வந்து தனியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் வந்து இருக்குது அப்படின்னா வேர்ட் ப்ரெஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பிளாகர்ஸ்க்கு வந்து நம்ம எந்த விதமான காசு வந்து எதுவும் கட்ட தேவை கிடையாது. வேர்ட் ப்ரெஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப்சைட் தொடங்கணும் அப்படின்னா சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் மூலியமாக பண்ணலாம். அப்படி இல்லைனா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றது தெரியணும்னா கார்டிங்க கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் நமக்கு வந்து தெரியும். யூடியூப்ல எல்லாரும் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி அதுலேயும் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ யூடியூப்ல நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நம்ம வந்து யூடியூபர் சீரிஸ்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா கார்டிங்க கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ யூடியூப்ல பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு ஏர்ன் பண்ணுறதுக்கு சில கிரைட்டீரியாஸ் வந்து இருக்குது. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் 4000 வாட்ச் டைம் வந்து வச்சிருந்தா மட்டுமே யூடியூப்ல வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த 5 வேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டிப்பாக நீங்கள் ஜென்யூன் வேலை வந்து நீங்கள் வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணலாம். உங்களோட ஸ்கில் செட்டை பொறுத்து, அதே மாதிரி உங்களுக்கு எந்த விஷயங்கள் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த 5 விஷயங்களில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத சூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து முழுக்க ஒரு ஃபுல் டைமாக இல்லைனாலும் பார்ட் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் பாக்கெட் மணி ஆச்சு கண்டிப்பாக அதை வந்து கொடுக்கும். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மீண்டும் இதே மாதிரி சூப்பரான அவசரமான கண்டென்ட்டோட மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.